ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம கோதுமை மாவில் பிஸ்கட்லாம் வீட்டில் செஞ்சோம்னாக்கா செய்யும்போது கொஞ்சம் பால் விட்டு பிசையணுங்க. நம்ம தண்ணி விட்டு பிசையறதுக்கு பதிலு பால் விட்டு பிசைங்க. பால் விட்டு பிசைஞ்சிங்கன்னா பிஸ்கட் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கலரும் நல்ல ஒயிட்டாக வருங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிஸ்கட் செய்கிறதுக்கு நம்ம எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்பால் எல்லாம் எடுத்துக்கிடணுங்க. 1 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். 1/2 கப்பு பாலுங்க. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய். அப்புறமா ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பால்லே சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பிஸ்கட் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. 1 கப்பு சுகருக்கு 2 கப்பு மாவு எடுத்தால் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதை பிஸ்கட் பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. 1 மாதம் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம். அதே கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்தாச்சு. இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிசையும் போது இலக்கமாக தான் தெரியும். அப்புறமா நம்மளுக்கு திக்காயிரும் மாவு வந்து. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஏன்னா அதிகமாக நம்ம பால் ஊற்றி வச்சுன்னா ஸ்வீட் போட்டிருக்கனால நமக்கு இலக்கம் கொடுக்குங்க. அதனால் அதிகமாட்டு மாவை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பால் அப்படியே அதிகமாகிட்டுனா கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் மூடி எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எதால் கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கோங்க. பாட்டில் மூடியில் வச்சு பண்ணலாம். இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாப்பா மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும். கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த பிஸ்கட் வந்து அழகாக இருக்குங்க. இப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. எடுத்துக்கிடலாம். எம்மி எம்மி பிஸ்கட் ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.